ஹலோ மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய பெட்ஸ் நாய், பூனை, கோழி எதுவா இருந்தாலுமே தெள்ளு பிரச்சனை அதிகமா இருக்கும். இந்த மாதிரி தெள்ளு பிரச்சனை அதிகமா இருந்துன்னா முதல்ல நம்ம பெட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஸுக்குனே உள்ள ஷாம்பை வாங்கி முதல்ல நல்ல முறையில் போடணும் மக்களே. பெட்ஸுக்கு மேல ஷாம்பை போட்டு ஒரு அரை மணிக்கூர் நல்லா ட்ரை பண்ண வைக்கணும். அப்பதான் உடம்புல இருக்கக்கூடிய தெள்ளெல்லாம் மயக்க நிலையில போகும். அதுக்கு பிறகு நம்ம பெட்ஸை நம்ம நல்ல முறையில் குளிப்பாட்டணும். தண்ணி நல்லா மேலே பட்டு கீழே ஓடும்படியா நல்ல முறையில் குளிப்பாட்டணும். குளிப்பாட்டும் போது காது ரெண்டுக்குள்ளேயும் தண்ணி போகாம, மூக்குக்குள்ளேயும் தண்ணி போகாம பார்த்து குளிப்பாட்டணும். நல்ல முறையில் குளிப்பாட்டும் போது தான் அந்த மயக்கமா நிலையில இருக்கக்கூடிய தெள்ளு எல்லாமே தண்ணியில வெளியில போயிடும். அதுக்கு பிறகு நம்ம பெருசா இளம் வெயில்ல வச்சு நல்ல முறையில் தொடச்சி அதுக்கு உடம்ப ட்ரை ஆக்கணும். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இது மாதிரி பெட்ஸ் சம்பந்தப்பட்ட மேலும் ஆலோசனைகளுக்கு நம்ம கன்னியாகுமரி சிறில் சேனலை மறக்காம ஃபாலோ